இதே இஸ்ரவேல் 77 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் இல்லை. 1850 வருஷமாய் அவர்கள் இல்லை. எங்கே இருந்தார்கள், என்ன ஆனார்கள், எங்கே சிதறி இருந்தார்கள், எந்த பக்கத்தில் இருந்தார்கள், எல்லாம் சரித்திரத்தில் இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் இல்லை. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் கடைசி காலத்தில் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் இஸ்ரவேல் ஜனங்கள் 1948 திரும்பி வர தொடங்கினார்கள். நீங்கள் பார்க்கிற அத்திமரம் துளிர்க்கும் என்கிற தீர்க்க தரிசனம் அங்கேதான் நிறைவேறுகிறது. இஸ்ரவேல் தேசம் ஏறக்குறை 1850 வருஷம் கைவிடப்பட்ட ஒரு தேசமாய் இருந்தது. கிபி 70 இஸ்ரவேலில் இருந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது. கிபி 90 கடைசி கோட்டை மசாடாவும் இடிக்கப்பட்டது. இந்த சரித்திர குறிப்புகளை ஏன் நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், 2 முக்கியமான காரணங்களுக்காக நாம் சொல்லுகிறோம். முதலாவதாக, இது கடைசி காலத்தினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் அடையாளம். இது தெரிஞ்சாதான் நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, இஸ்ரவேலுக்கு எதிராகவும் யூதர்களுக்கு எதிராகவும் அநேக காரியங்கள் பிரச்சாரப்படுத்தப்படுகிறது. எது உண்மை எது பொய் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவும் தான் இந்த முதல் நாள் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக, இது கடைசி காலத்துக்கான அடையாளம் என்பதற்கு என்ன மிக முக்கியமான வசனம் என்றால், நான் ஏற்கனவே சொன்னபடி ஓசியா 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கடைசி காலத்தில் திரும்பி வருவார்கள் என்று சொல்லப்பட்டபடி காணாமல் போன இஸ்ரவேல் என்கிற இனம் மீண்டும் திரும்பி வர ஆரம்பித்தது. நீங்கள் பார்க்கக்கூடியதான இந்த காரியம் 1948 மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் என்கிற தேசம் அத்திமரம் துளிர்த்தது. வேதாகமத்தில் ஒரு சம்பவம் உண்டு, நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். இயேசுவானவர் எருசலேமுக்குள் நுழைவதற்கு முன்பதாக ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார். அந்த அத்திமரம் கனி இல்லாத மரமாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு பசி உண்டாகிறது. போய் அந்த கனியை தேடுகிறார். இல்லாதபடியினால் அதை சபித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அந்த சம்பவத்தை. இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு எதிராக, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுகிற அநேகர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இயேசுவை பாருங்கள், பசி வந்த உடனே அந்த அத்திமரத்தை சபித்து விட்டார், அவருக்கு எவ்வளோ ஒரு பொறுமை இல்லை பாருங்கள் என்று சொல்வார்கள். அது வேதாகமத்தை முழுமையாய் படிக்காதவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாதவர்களுக்குமான ஒரு கூற்று. இயேசுவை அறிந்தவர்களுக்கு தெரியும், பரிசுத்த வேதாகமத்தை படிக்கிறவர்களுக்கு தெரியும். இயேசுவானவர் மனாந்தரத்திலே 40 நாள் சாப்பிடாமல் புசியாமல் உபவாசம் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது கூட கல்லுகளை அப்பமாக்கி புசிக்க சொல்லி சாத்தான் சொன்னபோது, வார்த்தையினாலே மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் பசியை தாண்டி பேசின காரியங்களை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு இப்படிப்பட்டதான பிரச்சாரத்தை சொல்லி அநேகர் உங்களை ஏமாற்றக்கூடும். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தேவ ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு மரம் உண்டு, தேசிய மரம் என்று சொல்வார்கள். அதே போல ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு காரியம் உண்டு. இஸ்ரவேல் தேசத்தில் 3 முக்கியமான மரங்கள் கையாளப்படும். ஒன்று ஒலிவ மரம், இன்னொன்று திராட்சை செடி, இன்னொன்று அத்திமரம். இதையெல்லாம் வேதாகமத்தை வைத்திருக்கிற நமக்கு நன்றாய் தெரியும். வேதாகமத்தை படிக்காமல், வேதாகமத்துக்கு வெளியில் இருந்து அதை புரிந்து கொள்ளாமல், அதனுடைய ஆன்மா, அதனுடைய மிக முக்கியமான மைய கருத்தை புரிந்து கொள்ளாமல் வாதம் செய்கிறவர்கள், பட்டிமன்றம் நடத்துகிறவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கில்லை. படித்த உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், வேதாகமத்தில் இந்த 3 முக்கியமான காரியங்கள் கையாளப்படுகிறது. ஒன்று அத்திமரம், இன்னொன்று திராட்சை செடி, இன்னொன்று ஒலிவ மரம். இது 3ம் இஸ்ரவேல் தேசத்தினுடைய மிக முக்கியமான 3 அடையாளங்களாக இருக்கிறது. அதில் ஒன்று அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தினுடைய உருவாக்கத்தை குறித்து அதனுடைய அடையாளமாக காணப்படுகிறது. அப்படி இஸ்ரவேல் தேசத்தை குறித்து இயேசு பார்க்கும் பொழுது அவரிடத்தில் அவர் விரும்புகிற கனி இல்லை. அதாவது ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2-7 வசனத்தில் அவர் நீதிக்கு காத்திருந்தார், நியாயத்திற்கு காத்திருந்தார், இதோ கொடுமை முறைப்பாடு. அவர் நல்ல கனி தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான கனிகளை கொடுத்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதன்படி இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் நீதி நியாயத்தை எதிர்பார்த்தார். கிடைக்காத பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறார். அந்த அத்திமரம் கனி கொடுக்காது இனிமேல் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் சீஷர்கள் அடுத்து கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்னவென்று சொல்லி. அப்போது இயேசு சொல்லுகிறார், எந்த அத்திமரத்தை சபித்தாரோ அதை வைத்து சொல்லுகிறார்,
அத்திமரம் மீண்டும் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது, இஸ்ரவேல் தேசம் மீண்டும் உருவாகிறதை நீங்கள் காணும்போது, இயேசு சொன்ன இந்த 2 தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. முதலாவது, இஸ்ரவேல் தேசம் கைவிடப்பட்டது. கிபி 90 சிதறடிக்கப்பட்டார்கள். 1850 வருஷம் அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்று தெரியாது. அத்தோடு கூட அவர்கள் பூமி எங்கும் சிதறி போனார்கள். இந்த தீர்க்க தரிசனத்தின்படி மத்திய 24, 32, 33 படி அத்திமரம் மீண்டும் துளிர்க்கும், இஸ்ரவேல் தேசம் மீண்டும் உருவாகும். முதலாம் உலக யுத்தத்திற்கு பிறகு பால்ஃபர் டிக்ளரேஷன் ஏற்படுத்தப்பட்டு 1948 இஸ்ரவேல் தேசம் உருவாக ஐநா சபையிலே எல்லா நாடுகளும் அதற்கு ஆதரவாக ஓட்டளித்து பெரும்பான்மை பெற்று இஸ்ரவேல் தேசம் தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. ஆண்டவர் சொன்ன மத்திய 24, 32, 33 துல்லியமாக நிறைவேறியது. அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது, இளங்கிளை என்றால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின்படி அதில் முதலாவது வரக்கூடிய ராஜாவை குறிக்கும். அதன் அடிப்படையில் இஸ்ரவேல் தேசத்துக்கு முதலாவதாக டேவிட் பென்குரியன் என்கிறதான முதல் ராஜா வந்தார். இவர்தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு முதல் ராஜாவாக வந்து இஸ்ரவேல் தேசத்தை முதல் பிரதமராக, நம்முடைய இன்னைக்கு பாஷையில் சொல்ல வேண்டுமானால் முதல் பிரதமராக வந்தார். இவர் இஸ்ரவேல் தேசத்துக்கான முதல் பிரதமர். வேதம் சொன்னபடி மத்திய 24, 32, 33 துல்லியமாக நிறைவேறியது. இந்த இஸ்ரவேல் தேசத்தை குறித்து அநேக காரியங்கள் சொல்லுகிறார்கள். அநேகர் சொல்லும்பொழுது இவர்கள் வந்து பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். எங்கிருந்து வந்தார்கள் என்று கேள்வி கேட்டால், ரஷ்யாவிலிருந்து வந்தார்கள், அவர்கள் ஜெர்மனியிலிருந்து வந்தார்கள், போலாந்திலிருந்து வந்தார்கள். அவர்கள் வந்து அந்த பாலஸ்தீனத்தை பிடித்து கொண்டார்கள். இஸ்ரவேலர்கள் ஏன் போலாந்திலிருந்து வருகிறார்கள்? இஸ்ரவேலர்கள் ஏன் ரஷ்யாவிலிருந்து வருகிறார்கள்? இஸ்ரவேலர்கள் ஏன் மற்ற தேசத்தில் வருகிறார்கள்? அவர்கள் அப்படியானால் எப்பொழுது அவர்கள் அங்கே போனார்கள்? எங்கிருந்து அங்கே போனார்கள் என்கிற கேள்வி வர வேண்டும். முதலாவது, அவர்கள் ரஷ்யாவிலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தால், வந்து இஸ்ரவேலை பிடித்து கொண்டால் எப்பொழுது அவர்கள் ரஷ்யாவுக்கு போனார்கள், எங்கிருந்து போனார்கள் என்கிற கேள்வி வருகிறது. அதன்படி கிபி 70 90க்குள்ளாக தங்கள் சுய தேசத்திலிருந்து, இஸ்ரவேலிலிருந்து அவர்கள் எல்லா பக்கமும் சிதறி போனார்கள். அவர்கள் மீண்டும் வந்தார்கள். ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த கடைசி காலத்தில், வருகை சமீபமாக இருக்கிற காலத்தில், இஸ்ரவேலை குறித்து படிக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் அநேக காரியங்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக பிரச்சாரப்படுத்தப்படுகிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, குறிப்பாக கிறிஸ்தவர்கள், வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள், உங்களுக்கு நான் இதை சொல்லுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதன்படி மத்திய 24, 32, 33 இஸ்ரவேல் தேசம் துளிர்த்தது, தேசம் உருவாகியது. அதற்கு ராஜாவாக டேவிட் பென் கூரியன் என்கிறவர் முதலாவது வந்தார். இவரை குறித்தும் தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் 37, 24, 25 உண்டு. ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாய் இஸ்ரவேல் தேசம் வந்துவிட்டது. கூடி வந்திருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இது கடைசி காலம் இல்லை, இன்னும் காலம் செல்லும், இன்னும் காரியங்கள் உண்டு. கடைசி காலம் என்று சொல்லி உங்களை ஏமாத்துகிறார்கள் என்று சொல்லி அநேகர் உங்களுக்கு சொல்வார்கள். உங்களுக்கு ஒரே ஒரு அடையாளத்தை நான் சொல்லுகிறேன். உங்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இருக்கிறது, யூத இனம் இருக்கிறது, எபிரேய மொழி இருக்கிறது என்று சொன்னால் இது கடைசி காலம் என்று தான் அர்த்தம். அவர்கள் கடைசி காலத்தில் தான் வருவார்கள் என்று ஓசியா 3:5 சொல்லுகிறது. அவர்கள் கடைசி காலத்தில் தான் வருவார்கள். யோசித்து பாருங்கள், 1850 வருஷமாய் இல்லாத ஒரு இனம், இல்லாத ஒரு மொழி, இல்லாத ஒரு தேசம் இப்பொழுது வந்திருக்கிறது. ஆண்டவர் அதை தூர்த்து போடுவேன் என்றார், தூர்த்து போட்டார். மீண்டும் கூட்டி சேர்ப்பேன் என்றார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5 முதல் 7, 8 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார், கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கிலிருந்து அவர்களை நான் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லி சொன்னபடி துல்லியமாய். நீங்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு தெரியும், ஒருவேளை நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தில், யாத்ராகம புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வந்தார்கள் என்று வாசிப்பீர்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை படித்திருப்பீர்கள், விசுவாசிக்கிறோம். அநேக அடையாளங்கள் உண்டு. 2வது செருபாபேல் தலைமையில் அவர்கள் மீண்டுமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தார்கள், மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்திலிருந்து. வாசித்திருப்பீர்கள், அநேக ஆதார சான்றுகள் இருக்கிறது, விசுவாசிப்பீர்கள். ஆனால் முதலாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சுய தேசத்துக்கு வருகிறதை நீங்கள் இந்த வீடியோ மூலமாக பார்க்க முடியும். கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சுய தேசத்துக்கு திரும்பி வருகிறார்கள். இது கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். உலகம் எங்கிலும் இருந்து, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கிலிருந்து, உலகம் எங்கிலும் இருந்து தங்களுடைய சுய தேசத்துக்கு திரும்பி வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் உக்ரைனிலிருந்து புறப்பட்டு வந்த கரன்சி பேட்ச், இவர்கள் வந்த பிறகுதான் மிகப்பெரிய யுத்தம் உக்ரைனிலே ஆரம்பித்தது.
இந்த கடைசி பேட்ச் உக்ரைன்லேருந்து புறப்பட்டு வந்தது. இந்தியாவிலிருந்து கூட 2025 இந்தியாவிலிருந்து கூட அசாமிலிருந்து ஒரு பெரிய கூட்டம் புறப்பட்டு அங்கே போயிருக்கிறது. மனாசே கோத்திரம் என்று சொல்வார்கள். இந்த 2025 ஆண்டவர் எல்லா பக்கத்திலிருந்தும் அவர்களை கூட்டி சேர்க்கிறார். 2000 வருடம் கழித்து எத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனம் கவனியுங்கள். இப்படி கூட்டி சேர்க்க முடியுமா? 2000 வருஷம் அடையாளங்களை தொலைத்திருப்பார்கள், மொழியை இழந்திருப்பார்கள், தங்களுடையதான பூர்வீக வரலாறுகளை தொலைத்திருக்கிறதான அநேக இனங்கள் உண்டு. ஆனால் இவர்கள் இன்னும் அப்படியே சொன்னபடி துல்லியமாய் நம் கண்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். வேதத்தினுடைய மிக துல்லியமான தீர்க்க தரிசனம் இது. சொன்னவர் நம்முடைய ஆண்டவர் செய்து நிறைவேற்றி இருக்கிறார். நம் கண்களுக்கு முன்பாக கடைசி காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனம் சொல்லவும் நிறைவேற்றவும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர மற்ற ஒருவரால் முடியாது. அவர் சொன்னபடியே துல்லியமாய் நடந்துருச்சு. திருப்பியும் சொல்லுகிறேன், யாராவது உங்களை வஞ்சிக்கத்தக்கதாக இது கடைசி காலம் இல்லைன்னாங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு அடையாளம், சான்று, இஸ்ரவேல் என்கிற தேசம் இருக்கிறது, ஜனங்கள் இருக்கிறார்கள். இது போதும், இது கடைசி காலம்தான் என்று நாம் தெரிந்து கொள்வதற்கு. இஸ்ரவேல் தேசத்தை குறித்த ஒரு சில மிக முக்கியமான காரியத்தை பார்த்து அதோடு கூட இந்த கடைசி காலத்துக்கான மிக முக்கியமான அடையாளம் மத்திய 24:3 இயேசுகிட்ட கேட்டபோது இயேசு சொன்ன அடையாளங்களில் ஒன்று யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அந்த மிக முக்கியமான யுத்தத்தை குறித்து சொல்லி இந்த முதல் நாள் கூட்டத்தை நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இந்த இஸ்ரவேல் தேசம் என்று சொன்னால் 3 முக்கியமான காரியம் அங்கே இருக்க வேண்டும். முதலாவது, இஸ்ரவேலுக்கு தலைமை பொறுப்பு ராஜா, நம்முடைய காலத்தில் பிரதமரோ ஜனாதிபதியோ அல்லது சான்சலர் என்று சொல்வார்கள், இருக்க வேண்டும். அவர் இப்பொழுது வந்துவிட்டார். இப்பொழுது பென்யமின் நெத்தன்யாகு அங்கே இருக்கிறார். வேதத்தின்படி முதலாவது காரியம் நடந்துவிட்டது. இரண்டாவதாக, இஸ்ரவேல் தேசத்துக்கு தலைநகராக எருசலேம் இருக்க வேண்டும். எருசலேமை குறித்து வேதம் சொல்லுகிறது அது நித்திய தலைநகரம் என்று சொல்லி. எருசலேம் இஸ்ரவேலுக்கு 1948 தலைநகராக இல்லை. டெல் அவிவ் அப்படிங்கிற ஒரு பட்டணம் தான் தலைநகராக கொடுக்கப்பட்டது. ஐநாவினால் கொடுக்கப்பட்டது, ஐநா சபையினால் கொடுக்கப்பட்டது. ஏன் எருசலேம் கொடுக்கப்படவில்லை? அதற்கு 2 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, வேதாகத்தின்படி தேவனுடைய திட்டத்தின்படி உள்ள ஆவிக்குரிய காரணம். இன்னொன்று, ஐநாவின்படி உலக பிரகாரமான காரணம். ஐநாவினுடைய காரணம் என்ன என்று சொல்லி பார்த்து முன்பாக வேதத்தின்படி ஏன் எருசலேம் தலைநகராக அப்பொழுது இல்லை என்று சொன்னால், மீகாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேம் மண்மேடாகி போகும் என்று சொல்லுகிறார். இந்த மீகா என்கிறவர் எரேமியா காலத்தில் வாழ்ந்ததான ஒரு தீர்க்கதரிசி. எரேமியா 26ஆம் அதிகாரத்தில் இந்த மீகாவை குறித்த தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அவர் சொல்லும் பொழுது எருசலேம் மண்மேடாகி போகும் என்று சொல்லுகிறார். என்ன காரணம்? எரேமியா 26 இந்த தீர்க்க தரிசனம் இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், எருசலேமிலே கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நடைபெற்றதாம். எருசலேமிலே கர்த்தர் அருவருக்கிறதக்கதான பாவங்கள் இருந்ததாம். ஆண்டவர் என்னென்ன பாவங்கள்லாம் வெறுக்கிறதாக அருவருக்கிறதாக வேதாகமத்தில் சொல்லுகிறாரோ அத்தனை காரியங்களும் இந்த யூதர்கள், இந்த இஸ்ரவேலர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்தார்கள். அதனுடைய விளைவாக கர்த்தர் யூதர்களுடைய தேசமாகிய தலைநகரமாக எருசலேமை மண்மேடாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பல நேரங்களிலே நம்முடைய தேவன் பாரபட்சம் இல்லாதவர் என்பதை மிக தெளிவாக உணர்த்துகிறார். தன்னுடைய தலைநகரம், தான் தேர்ந்தெடுத்த ஜனம், அவர்கள் மகிமை பிரஸ்தாபத்திற்கு என்று ஏற்படுத்தப்பட்ட எருசலேம், அங்கே இருக்கிறது ஒரு தேவாலயம். அப்படிப்பட்ட இடத்துல அவர் சொல்லுகிறார், இந்த தேசம் மண்மேடாகி போகும். கர்த்தருக்கு விரோதமாய் யார் எது செய்தாலும் மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் அந்த தேசமோ அந்த இனமோ அந்த மக்களோ நிச்சயமாய் ஒரு பெரிய தண்டனையை சந்திப்பது இயல்பு. அது நிச்சயமாய் நடக்கும். அது எருசலேமுக்கும் பொருந்தும். ஆண்டவர் சொன்னபடி எருசலேம் மண்மேடாகி போச்சு. கர்த்தர் சொன்னபடியே 1900 வரைக்கும் அதை சுற்றி பார்த்தவர்கள், அதை குறித்து புத்தகம் எழுதியிருக்கிறவர்கள் இவ்விதமாக எழுதுகிறார்கள், எருசலேமிலே ஒரு மரம் கூட இல்லாமல் இருந்ததாம். வேதம் சொல்லுகிறது எருசலேம் மொட்டையடிக்கப்படும். வேதத்தினுடைய தீர்க்க தரிசனத்தின்படி முழுவதுமாக எருசலேம் கைவிடப்பட்டது. ஆண்டவர் சொன்ன மீகா 3:12, எரேமியா 26:18 மிக துல்லியமாய் நிறைவேறியது கர்த்தருடைய தீர்க்க தரிசனம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மிகுந்த இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிற பெரிய ஸ்பெஷாலிட்டி, அவர் காயப்படுத்துவார், அவரே கட்டும் போடுவார். அவர் வேலியை எடுத்து போடுவார், மீண்டும் அவரே வேலியும் வைப்பார். அவரே துரத்துண்டு போடுவார், அவரே மீண்டும் கூட்டியும் சேர்ப்பார். காரணம், அவர் நம்முடைய தகப்பன். தகப்பனுக்கு அந்த உரிமை உண்டு. ஆண்டவர் அதை நிச்சயம் செய்வார். அவர் திருத்த வேண்டும் என்று செய்கிறார், அவ்வளவுதான். அவர் நம்மை கொல்ல வேண்டும் என்று ஒரு நாளும் ஆண்டவர் நினைத்ததில்லை. மனுஷனுக்கு விரோதமாய் தேவன் எழும்பி நின்று அவரை கொல்ல வேண்டும் என்று ஒரு நாளும் தேவன் நினைக்க மாட்டார். காரணம்,
நாம் அவருடைய கையின் கிரியைகள், அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள் ஊதி இருக்கிறார். பல நேரங்களில் கர்த்தர் உணர்த்துகிறாரே ஒழிய நம்மை ஒழித்து கட்டுகிற தேவன் அல்ல. எப்படியாகிலும் நம்மை மீண்டும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த தேவன் தான் எருசலேமுக்கும் இறங்கினார். அவர் எருசலேமுக்கு மீண்டும் மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைத்து மீண்டும் சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம், வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு வந்திருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் கொண்டு வந்திருப்பீர்களானால் உங்கள் கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் 12ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 1 முதல் 6 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் குறிப்பாக அந்த 1 முதல் 6 வசனத்தில் அந்த பகுதியை மார்க் பண்ணி, அது ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசன பகுதி. எந்த காலகட்டத்துக்கு உரியது என்று சொன்னால் 1967 2025 வரைக்கும் இப்பொழுது நடக்கிற எல்லா சம்பவங்களும் அதில் இருக்கிறது. அதை குறித்ததான விளக்கத்தையும் அதோடு கூட நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியத்தையும் நாம் இந்த பகுதியாக இப்பொழுது பார்க்க போகிறோம். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் என்று சகரியா 12:6 கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசனம் மிக துல்லியமாக நிறைவேறியது. எப்பொழுது நிறைவேறியது? 1967 ஜூன் மாதம் 5ஆம் தேதி 6 நாள் யுத்தம் என்று சொல்லக்கூடிய யுத்தத்தில் கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் எருசலேம் மீண்டும் யூதர்கள் வசம் வந்தது. அதற்கு பேர் யாம் கிப்பர் வார் என்று சொல்வார்கள், ஓய்வு நாள் யுத்தம் என்று சொல்வார்கள். அந்த யுத்தத்தில் மீண்டும் எருசலேம் யூதர்கள் வசம் வந்தது. இப்பொழுது சொல்லுகிற இந்த சரித்திர குறிப்புகளையும் இந்த வருஷங்கள் தேதிகளையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பின்னாட்களிலே அடுத்த சில மாதங்கள், அடுத்த சில ஒரு வருஷத்துக்குள்ளாக உங்களுக்கு எருசலேமை குறித்து, யூதர்களை குறித்து மிகப்பெரிய விவாதம் நடக்கும், உலகளாவிய ஐநா சபையில் வரைக்கும். அப்பொழுது உங்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காக தான் சொல்லுகிறோம். ஏறக்குறைய 1900 வருஷம் கழித்து யூதர்கள் அஃபிஷியலாக எருசலேமுக்குள்ளே நுழைகிறார்கள். கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக 1967 எருசலேம் இஸ்ரவேல் வசம் வந்தது. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. ஆண்டவர் சொன்னபடி எருசலேம் திரும்பவும் குடியேற்றப்பட்டு விட்டது. 2000 வருஷத்துக்கு முன்பாக மண்மேடாகி போன ஒரு நகரம், ஒரு மரம் கூட இல்லாமல் மொட்டையடிக்கப்பட்ட நகரம், 100% பாலைவனமான ஒரு நகரம். அந்த நகரம் இப்பொழுது மீண்டும் உருவாகி குடியேற்றப்பட்டு, அந்த இரவிலே நீங்கள் அந்த லைட்டெல்லாம் எதுக்கு காமிச்சிருக்கிறோன்னா, இரவிலே மக்கள் அங்கே இருக்கிறார்கள். கர்த்தர் மீண்டும் ஜனங்களை குடியேற்றி இருக்கிறார். ஆண்டவர் சொன்னபடி வனாந்தரம் மீண்டும் வயல்வெளியாய் மாறிவிட்டது. தூர்த்து போடப்பட்டது மீண்டும் கட்டப்பட்டு விட்டது. ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறிடுச்சு. இந்த எருசலேம் இப்பொழுது நம் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடி மீண்டும் கொண்டு வந்து விட்டார். ஆண்டவர் சொன்ன அந்த மிக முக்கியமான வேதாகம காரியம், எருசலேம் மண்மேடாக்கி போகப்படும் என்று சொன்ன தீர்க்க தரிசனம் மீண்டும் நிறைவேறி சகரியா 12:6 எருசலேம் திரும்பவும் கட்டப்படும் என்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. அதே வேளையில் ஐநா சபையில் இந்த எருசலேமை கொடுக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருந்தது. 1948 கொடுக்காமல் இருந்ததுக்கு ஒரு காரணம் இருந்தது. என்ன காரணம் என்று சொன்னால், எருசலேம் உலகத்தினுடைய 3 முக்கியமான மதங்களுக்கு மைய இடமாக இருந்தது. உலகத்தின் மிக முக்கியமான 3 பெருமதங்கள், யூத மார்க்கம், இஸ்லாமியம், அதோடு கூட கிறிஸ்தவம், இது 3த்துக்கும் அது மிக முக்கியமான மைய இடமாக இருக்கிறது. எனவே அதை ஒரு சாரார் கையிலே கொடுக்க முடியாது. கொடுத்தால் அங்கே மத பிரச்சனை வரும். ஆகவே அதை ஐநாவே தன் கையிலே வைத்து கொண்டது. இப்பொழுதும் சொல்லுகிறேன், நன்றாய் கவனியுங்கள். இங்கே கிறிஸ்தவர்கள் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. எருசலேம் இந்த யூதர்களுக்கு புனித நகரமாக கருதப்படுகிறது. அங்கே இஸ்லாமியர்களுக்கு மிக பிரதானமான தங்கள் வழிபாட்டு தலம் இருக்கிறது. எனவே அவர்கள் அதை பிரதானமாக நினைக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், எருசலேம் என்பது உலக பிரகாரமாய் மாம்ச ரீதியாய் உங்களுக்கும் எனக்கும் எந்த புனிதமும் எருசலேமிலே இல்லை. புனித நகரம் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஒரு மனிதன் தன் பாவத்தை மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, தான் புண்ணியம் தேட வேண்டும் என்று சொல்லி, தான் பரலோகத்திற்கோ சொர்க்கத்திற்கோ போக வேண்டும் என்று சொல்லி ஒரு நகரத்தையோ ஒரு இடத்தையோ ஒரு மலையையோ அல்லது ஒரு ஆறையோ கடலையோ தேடி போவானால் அந்த இடத்திற்கு பேர் தான் புனித ஸ்தலம், புண்ணிய ஸ்தலம் என்று சொல்வார்கள். தங்கள் பாவம் எங்கே மன்னிக்கப்படுவதாக, தொலைக்கப்படுவதாக மனுஷன் நினைக்கிறானோ அந்த இடத்துக்கு பேர் தான் புண்ணிய ஸ்தலம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு புண்ணிய ஸ்தலம் உலகத்தில் ஒரு இடத்தில் கூட கிடையாது. காரணம், நீங்கள் எங்கே முழங்கால் போட்டு மன்னிப்பு கேட்கிறீர்களோ
தேவன் அங்கேயே மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் உங்கள் வீட்டில் கேட்டால் கர்த்தர் அங்கே மன்னிக்கிறார். உங்கள் ஆலயத்தில் கேட்டால் கர்த்தர் அங்கே மன்னிக்கிறார். நீங்கள் எங்கே கேட்டாலும் கர்த்தர் மன்னிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இந்த இடத்தில் தான் உன்னை மன்னிப்பேன் என்று குறிப்பிட்ட ஒரு இடத்தை நமக்கு குறிக்கவே இல்லை. எனவே புனித ஸ்தலம் என்பது உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் ஒரு இடத்தில் கூட கிடையாது. நம்முடைய புண்ணிய ஸ்தலம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே வாசம் பண்ணுகிறாரோ அதுதான் நமக்கு புண்ணிய ஸ்தலமாக இருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் நீங்களும் நானும் அங்கே புறப்பட்டு போக போகிறோம். அல்லேலூயா. அதனால ஒரு சில வியாபாரிகள் இந்த கடைசி காலத்தில் புண்ணிய ஸ்தலம் கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று உங்களை ஏமாற்றக்கூடும். நீங்கள் அதை சுத்தி பார்க்க போங்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியாக கருதுங்கள். இட்ஸ் a promised land, not an holy land. அதான் ரொம்ப முக்கியம். அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி, ஆனால் புனித பூமி கிடையாது. நீங்க போய் சுத்தி பார்க்கறதா பார்க்கலாம். அது இப்போ குண்டு போடுறாங்க, நீங்க போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி தானே ஒழிய அங்க போய் என் பாவம் தொலைகிறது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் ஏமாறுகிறீர்கள். உங்களை அழைத்து கொண்டு போகிறவர்கள் அப்படி சொல்லுவார்கள், ஆனால் வேதத்திலே அப்படி அல்ல. அது புண்ணிய பூமியாக இருந்தால் அங்க இருக்கிற தோமா இங்கே வந்து நம் நாட்டில் சாக வேண்டிய அவசியம் இல்லை இரத்த சாட்சியாக. ஆனால் அதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்க இருக்கிற எத்தனையோ மிஷினரிகள் இங்கே வந்து நமக்காக மரித்திருக்கிறார்கள். அப்படின்னா எல்லாரும் எருசலேமில் போய் தான் மரித்திருக்க வேண்டும். எனவே இந்த புண்ணிய ஸ்தலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்னபடி எருசலேம் திரும்பி வந்து விட்டது. அதே ஸ்தானத்தில் மீண்டும் உருவாகி விட்டது.